இரத்த அழுத்தமுடையவர்களில் 90% பேர் முறையாக சிகிச்சை எடுத்துக் கொள்வதில்லை என்று உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இரத்த அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து சிறப்பு மருத்துவர் பரந்தாமன் அவர்களுடன் நமது செய்தியாளர் ரகுவரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். 30% of the all world population, adult population, are having hypertension. 30% இருக்கு. அந்த 30% யாராவது பிபி இருக்கோ அந்த 30%ல 1/3 அதில் 30% they do not know they are having hypertension. அவங்களுக்கு பிபி இருக்குதே தெரியாது. செக் பண்ணி ரேண்டமாக செக் பண்ண பிபி இருக்கும். அதில் 30% அவங்களுக்கு பிபி இருக்குன்னு தெரியும், ஆனால் மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. பிபி இருக்குன்னு தெரியும், ஆனால் மாத்திரை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பிபி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு 30% பிபி இருக்குன்னு தெரியும், மாத்திரை சாப்பிடுவாங்க, ஆனால் கண்ட்ரோலில் இருக்காது. இது ஏன் இவ்வளோ பேர் பிபிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, ஏன் அதை தெரியாமலே இருக்காங்க, தெரிஞ்சாலும் மாத்திரை சாப்பிட மாட்டாங்க, மாத்திரை சாப்பிட கரெக்டாக சாப்பிட்டு கண்ட்ரோல் வச்சுக்கிறது இல்லை. என்னன்னாக்கா அது சைலண்ட் டிசீஸ். இதனால் எந்த சிம்டம்ஸும் இருக்காது. ஒன்லி அந்த பிபினால ஹை பிபினால காம்ப்ளிகேஷன் வரும்போது தான் தெரிய வருது. அவர் திடீர்னு நடந்தால் மூச்சு வாங்குது, இந்த நெஞ்சு வலி இருக்குது, இல்லை யூரின் சரியாக போக கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு, அப்போ தான் நம்ம பிபி இருக்குதே நம்ம செக் பண்ணுறோம். அப்போ தான் பிபி வருது தெரியுது. ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பிபி அப்போ தான் தெரியும், பிபி இருக்குதே தெரியும். ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு தான் பிபினே தெரியும். அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் வருவாங்க, யூரின் ப்ராப்ளம் வருவாங்க, அப்போ தான் தெரியும் அவர் நம்மளாவே பிபி இருந்திருக்கு, அவர் மாத்திரை சாப்பிடாம அதனால பிபினால ஹை பிபினால கிட்னி ப்ராப்ளத்துக்கு தெரியும். சம்டைம்ஸ் ஸ்ட்ரோக்கில் வருவாங்க, கை கால் விழுந்துடும், சில பேர் மெமரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் இஸ் என்டேஞ்சரிங் டு லைஃப். நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறோம், உணவு கட்டுப்பாட்டோடு இருக்காங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரோலாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது டாக்டர். இல்லை அதாவதுனாக்கா இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறாரு, இப்போ எக்ஸசைஸ் 1 hour எக்ஸசைஸ் பண்ணுவார், அது அவர் எவ்வளோ சாப்பிட்றாருன்னு பார்க்கணும். 1 hour எக்ஸசைஸ் பண்ணிட்டாக்கா நீ யூ வாக் ஃபார் 1 hour 300 கேலரிஸ் தான் உனக்கு வேஸ்ட் ஆகும், அதாவது எனக்கு யூட்டிலைஸ் ஆகும். அதே நீ 1 cup ரைஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா அதில் 300 கேலரிஸ். ஸோ 1 hour வாக் பண்ணிட்டு 1 cup ரைஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டனாக்கா அது நல்லிஃபை ஆகிடும். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் கேலரிஸ். ஜிம்மு போகிறது மட்டும் இல்லை, வாட் டைப் ஆஃப் ஃபுட் தே ஆர் டேக்கிங் அது முக்கியம். ப்ரோட்டீன் சாப்பிட்டாக்கா யூ சேஃப். அதாவது ப்ரோட்டீனா எதுவுமே எக்ஸஸாக கூட, எது எல்லாமே மாடரேஷனுங்க. டயட் மாடரேஷன், ஃப்ரூட்டும் மாடரேஷன், சால்ட்டும் மாடரேஷன், கேலரி கார்போஹைட்ரேட் மாடரேஷன், எவ்ரிதிங் ஷுட் பி மாடரேட். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாடரேஷன் தான். சிவியர் பண்ணாலும் வம்பு. ஏன்னா அது பின்னா கட்டகாலமீன் ஒரு கெமிக்கல் உடம்புல சுரக்கும், அது நிறைய சுரந்துச்சுன்னா அரித்மியா வந்துடும், ஹார்ட் அட்டாக் அதுலேயே வரும். ஸோ எனிதிங் இஸ் விகரஸ் சிவியர், இட்ஸ் நாட் குட். எல்லாமே அளவோட இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரத்துடன் செய்தியாளர் ரகுவரன்.